ஹலோ வியாஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டீ சேனல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் ரசம் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் 3 முருங்கைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி அலம்பி வச்சுருக்கேன். பாருங்க, இத்தினூண்டு தான் புளி வச்சுருக்கேன். இதெல்லாம் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்கலாம். குக்கரில் போட்டுட்டேன். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, குக்கரில் போட்டு விசில் போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 5 விசில் வந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறின பின்ன எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இது பாருங்கள், குக்கர்லேருந்து எடுத்துட்டேன். இதெல்லாம் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா ஆறிட்டு இப்போது இந்த மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா மத்தால் மசிச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். இதை ஒரு வடிகட்டி போட்டு வடித்து எடுத்துடலாம். சக்கையெல்லாம் தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த மிக்சியில் அரைச்சதையும் அதில் போட்டுடலாம். பாருங்கள், அந்த பொடி போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுடுறேன். இப்போது தாளித்து கொட்டிடலாம். பாருங்கள், கடாயில் நெய் ஊற்றிருக்கேன் ஒரு 2 ஸ்பூனு. ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இது எண்ணெய் காஞ்ச பின்ன கடுகு போடலாம். பாருங்கள், நெய் காஞ்சிட்டு 1 ஸ்பூனு கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா போடுறேன். அது கூடவே கருவேப்பிலை போடுறேன். இப்போ இதை அந்த நெய்யில் ரசத்தில் ஊற்றிடலாம். பாருங்கள், அந்த ரசத்தில் ஊற்றிட்டேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கொதி வந்த உடனே இறக்கிடலாம். முருங்கைக்காய் ரசம் ரெடி ஆகிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.